வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான இந்த சிக்கன் ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 1 கப் அளவு அதிகம் புளிப்பில்லாத தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது ஒரு 2 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 200 கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபிக்கு தக்காளி தேவையில்லை, தேங்காய் தேவையில்லை, ஆனால் டேஸ்ட் மட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு இதில் 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை இடித்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, இது காஞ்ச வெந்தய கீரை தான். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு சிக்கனை வேக விட்டுடலாம். அளவான தீயில் ஒரு 15 நிமிஷம் சிக்கன் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். சிக்கன் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். குறைஞ்ச தீயிலேயே இந்த சிக்கன் வேகட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். முந்திரி பேஸ்ட் சேர்த்துருக்கிறதால கண்டிப்பாக அடி பிடிக்கும். பத்து நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இந்த சிக்கன் ரெசிபி கிரேவி மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஆறும்போது ட்ரை ஆயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் காலி மிர்ச் ரெசிப்பியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.